பட்ட பகலில் பேருந்து நிலையம் பகுதியில் கல்லூரி மாணவனை தாக்கி செல்போன் பறிப்பு, ஒருவனை விரட்டி பிடித்த போலீசார். திண்டுக்கல் காமராஜர் பேருந்து நிலையத்திலிருந்து தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பேருந்து பயணிகள் திண்டுக்கல் நகர் மற்றும் சுற்றுப்புற பகுதிகள் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்து செல்கின்றனர். அதேபோல் தினந்தோறும் காலையும் மாலையும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளும் பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் கொடைக்கானல் கவுஞ்சியை சேர்ந்த வேல்ராஜ் மற்றும் மாயக்கண்ணன் 2 மாணவர்களும் GTN கலைக்கல்லூரியில் 1ஆம் ஆண்டு பயின்று வருகின்றனர். வேல்ராஜ் திண்டுக்கல்லில் தனியார் தங்கும் விடுதியிலும் சேர்ந்துள்ளார். இன்று மாலை பொருட்கள் வாங்குவதற்காக திண்டுக்கல் பேருந்து நிலையத்திற்கு வந்தபோது பேருந்து நிலையத்தில் இருந்த 4 இளைஞர்கள் கல்லூரி மாணவன் வேல்ராஜிடம் செல்போனை பேசுவதற்காக கேட்டுள்ளனர். மாணவனும் கொடுத்துள்ளான். செல்போனை வாங்கிய 4 இளைஞர்களும் மாணவனை கடுமையாக தாக்கி பேருந்து நிலையத்தில் மண்டி போட வைத்துள்ளனர். இதை பார்த்த புற காவல் நிலையத்தில் இருந்த தலைமை காவலர் வேகமாக வந்தபோது கல்லூரி மாணவனிடம் செல்போனை பறித்துக் கொண்டு அங்கிருந்து 4 பேரும் தனித்தனியாக தப்பித்து ஓடினர். தொடர்ந்து விரட்டிச் சென்ற தலைமை காவலர் ஒருவரை மட்டும் பிடித்து காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்துச் சென்றுள்ளனர். கொடைக்கானலில் இருந்து படிக்க வந்த கல்லூரி மாணவன் கண்ணீருடன் காவல் நிலையம் தனக்கு தெரியாது, காவல் நிலையத்துக்கு யாராவது அழைத்துச் செல்லுங்கள் என செல்போனை வாங்கிக் கொடுங்கள் என்று கூறி சென்றது பொதுமக்களிடம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவனை போன் போட அவன் நம்பர் சார் அவன் நம்பர் கொடு. யார் உங்க கூட வந்தது? உங்க கூட வந்தவன் யாருன்னு இப்ப சொல்லணும். அடுத்தவங்களை மசி போட வச்சிருக்காங்க. இந்த இதுல உள்ள போய் இந்த இதுல உள்ள போய் மட்டும் குறிச்சுக்கோங்க.